இந்த போட்டோல சிரிச்சிட்டு இருக்க இவங்கள பத்தி இலங்கையில நடந்த வாருக்கு அப்புறம் வந்த ஒரு வீடியோ இந்த உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. யார் இந்த இசைப்பிரியா, எதனால தமிழ் மக்களால இந்த ஒரு பேரை மறக்க முடியல, என்ன விஷயங்கிறத ஷார்ட்டா சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கன் சிவில் வார் பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்களா நடந்த ஒரு பயங்கரமான மாபெரும் போராட்டம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஸ்ரீலங்கன் ஆர்மி, இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் எங்களுக்கு தமிழ் ஈழம்னு ஒரு தனி தமிழ் தேசம் வேணும்னு சொல்லி போராடினாங்க. இந்த போர் நடக்கும்போது லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அந்த டைம்ல தான் ரொம்பவே பிரபலமானாங்க இந்த இசைப்பிரியா. அவங்களோட ரியல் நேம் ஷோபனா, ஆனா தமிழ் ஈழ மீடியால இவங்களை இசைப்பிரியான்னு தான் கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நியூஸ் ரீட் பண்றது, கல்ச்சரல் ப்ரோகிராம்ஸ், வார் அப்டேட்ஸ் தொடர்ந்து டிவி சேனல்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல விடுதலை புலிகளுக்கு ஒரு தனி டிவி சேனல் இருந்தது. அந்த சேனல்ல தான் இசைப்பிரியாவுடைய கருத்துக்கள் அதிகமா பேசப்படும். ஆனா 2009 ஸ்ரீலங்கன் சிவில் வாரோட ஃபைனல் ஸ்டேஜ்ல முள்ளிவாய்க்கால் பகுதியில ஒரு பயங்கரமான அட்டாக் நடக்குது. அதுல லட்சக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்படுறாங்க. அந்த டைம்ல இந்த இசைப்பிரியாவும் காணாம போறாங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியாகுது. அதுல இந்த இசைப்பிரியாவை ஸ்ரீலங்கன் ஆர்மி ஆளுங்க ஒரு பொண்ணை என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ண மாதிரியான ஒரு வீடியோ அது. ஒரு பொண்ணு தைரியமா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எதிர்த்து மீடியால பேசினாங்க. விடுதலை புலிகள்ல ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் இருந்தாங்க. இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் பத்தி பேசும்போது அதுல கண்டிப்பா இவங்களோட பேரும் நினைவுக்கு வரும். இது எல்லாத்துக்குமே ஒரு நாள் காலம் பதில் சொல்ல தான் போகுது.